அனைவருக்கும் வணக்கம். இது வாமண்டியன் பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ கொஸ்டின் ஷேர் பண்ணிவிட்டு அதோட ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த இதில் நம்ம என்ன ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடோட சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து தருமபுரி. ஸோ அந்த தமிழ்நாடு சென்சஸை பற்றி இப்போ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கல்வி அறிவு, பாலின விகிதம், குழந்தை பாலின விகிதம், மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், இதெல்லாமே எந்தெந்த மாவட்டம் வாரியாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வாமண்டியன் பிஸில் என்ன மாடல் எக்ஸாம் குரூப் 4க்காக மாடல் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மாடல் எக்ஸாம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லி லிங்க்கு தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் கீயும் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அங்கேயே ஆன்சர் கீயும் செக் பண்ணி செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ குரூப் 4 போகிறதுக்கு முன்னுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மாடல் எக்ஸாமும் எழுதி பார்த்துட்டு போங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த சப்ஜெக்டில் நம்ம இன்னும் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு. இனிமேல் நீங்கள் புதுசாக எதையும் படிக்காதீங்க, பட் ரிவிஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே படித்தது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா ரீகால் பண்ணி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் மறந்துடாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அதுபோக இந்த மாதிரி நம்மளுக்கு வீடியோஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டானது மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த வீடியோஸு மற்ற இதெல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து உங்களுக்கு தேவைன்னா அதுலேயும் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம பார்த்தது எல்லாமே இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 கடைசியாக நடந்தது. ஸோ அதை வந்து எல்லோரும் பார்த்துருப்பாங்க. அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். இப்போ தமிழ்நாடு சென்சஸ்லேருந்தும் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது. ஓகே. ஸோ அந்த விதத்தில் தமிழ்நாடு சென்சஸ்ஸு இந்தியாவோட சென்சஸ்ஸு 2001 தமிழ்நாடுக்கு என்ன டேட்டாஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஓரியன்டாக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க போகுது. ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் எத்தனாவது பெரிய மாநிலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10வது மாநிலம். 11 இருந்துச்சு. ஸோ ஆந்திரா தெலுங்கானா பிரித்த பிறகு இப்போ எத்தனாவது மாறிடுச்சு? 10வது பெரிய மாநிலமாக மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல இருக்கும். வந்துட்டு 7வது இடம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆந்திரா உள்ளே இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு 6வது இடம்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் 6வது இடம். ஓகே. ஸோ இதில் வந்து மக்கள் தொகை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2011 சென்சஸ் படி ஓகேங்களா? ஸோ 2011 சென்சஸ் படி 72 மில்லியன். 72 மில்லியன் 7.21 crore. ஓகே. ஸோ இந்த மில்லியன் பில்லியன்றதையும் சரியாக பார்த்துக்கிறணும். ஓகே. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 2001 2011 வரைக்கும் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா 6.24 கோடி மக்கள் வந்து கூடியிருக்காங்க. ஓகே. 6.24 கோடி கூடுதலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை விகிதம். ஓகே. ஸோ மக்கள் தொகை விகிதம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15.61. ஓகே. 2011 சென்சஸ் படி மக்கள் தொகை விகிதம், அதாவது 10 ஆண்டு காலத்தில் 2001 2011 அந்த 10 ஆண்டு காலத்தில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15.61. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா அந்த 10 ஆண்டுக்கு 17.6%. ஓகேங்களா? 17.6% உங்களுக்கு இந்தியாவோட. இது வந்து அதுக்கு முந்தைய 10 ஆண்டு இது வந்து 2001 11 வரைக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி 1991 2001 வரைக்கும் ஒரு வளர்ச்சி விகிதம் இருக்கு இல்லையா? அது வந்து 11.19%. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 5.46% வந்து டிஃப்ரென்ஸ் அதிகரிச்சிருக்கு. ஓகே. மக்கள் தொகை வளர்ச்சி வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட மக்கள் தொகை வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அதையும் நான் ஞாபகம் வச்சுக்கேன். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கல்வி அறிவு விகிதம், லிட்ரஸி ரேட், கல்வி அறிவு விகிதம். ஸோ கல்வி அறிவு விகிதம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஏதாவது ஒரு மொழியில் எழுத படிக்க தெரிந்த நிலை தான் வந்து கல்வி அறிவு விகிதத்தை முடிவு பண்ணுது. ஓகே, ஸோ ஏதாவது ஒரு மொழியில் எழுதவோ படிக்கவோ அறிஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்றதுல கொண்டு போகிறாங்க. ஸோ 2011 தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 2011 மொத்த லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா 80.09%. கிட்டத்தட்ட 80% மக்கள் கல்வி அறிவு பெற்றவங்க அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ஆண்கள், ஓகே, மேல் மட்டும் பார்த்தோன்னா ஆண்கள் மட்டும் பார்த்தோன்னா 86.77%. பெண்கள் மட்டும் பார்த்தோன்னா 73.14%. ஓகே, 74.14%. ஸோ இதே 2011 இந்தியாவில், இப்போ பார்த்தது தமிழ்நாடு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 74.04 சொல்லுவாங்க, 74.04%. அதே மேல் ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா 82.14%. பெண்கள் பார்த்தீங்கன்னா 65.46%. ஸோ எல்லா விதத்துலேயும் தமிழ்நாடு வந்து கல்வி அறிவில் கொஞ்சம் இந்திய நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த விதத்தில் பரவாயில்ல. 2011 நம்மளோட கல்வி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 73.45%. 2001 வந்து இந்தியாவோட கல்வி 2001 73, 2011 80.09. ஓகே, ஸோ நேஷனல் ஆவரேஜோட ஆண்கள் பெண்கள் ஆவரேஜ் இது எல்லாத்துலேயும் நம்ம அதிகமாக தான் இருக்கும் கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இந்த கல்வி அறிவிலே மாவட்டம் வாரியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, கன்னியாகுமரி, ரெண்டாவது வந்துட்டு சென்னை. ஓகே, ஸோ குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குறைவில் கல்வி அறிவு குறைவில் தருமபுரி, செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர். ஸோ இது வந்து கல்வி அறிவில் குறைவு அதிகம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலின விகிதம். செக்ஸ் ரேஷியோ. ஓகே, பாலின விகிதம். ஸோ பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படின்றது தான் பாலின விகிதம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2011 சென்சஸ் படி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 996 per 1000 ஆண்கள். 1000 ஆண்களுக்கு 996, அல்லது சில புக்கில் பழைய டேட்டாஸ் கொஞ்சம் முன்னால் டேட்டாஸ்னால் 995ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஆன்சர் செக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிடுங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்தியாவில் என்ன வந்துச்சு நம்மளுக்கு 943. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 943 1000 ஆண்கள். 2001 நம்மளுக்கு எவ்வளோ இருந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 986. ஸோ 2001 கம்பேர் பண்ணும்போது 2011 நம்மளுக்கு பாலின விகிதம் அதிகரிச்சிருக்கு. அதேமாதிரி நேஷ்னல் ஆவரேஜை வைக்கும்போது நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு, அதிகரிச்சிருக்கு. ஓகே, ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த பாலின விகிதத்தில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலின விகிதம் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நீலகிரி, ரெண்டாவது வந்து தஞ்சாவூர், மூணாவது வந்து நாகப்பட்டினம். ஸோ அதே மாதிரி பாலின விகிதம் குறைவு அப்படின்னு பார்த்தோன்னா அரியலூர். பாலின விகிதம் குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், தருமபுரி. ஓகே, ஸோ அரியலூர் இல்லை அப்படின்னா தருமபுரி ஆன்சர் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து வந்து குழந்தை பாலின விகிதம். சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பாலின விகிதம். ஸோ குழந்தை பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2011 சென்சஸ் படி 943. ஓகே, தமிழ்நாட்டில் 943. இந்தியாவில் எடுத்து பார்த்தோன்னா 914. ஸோ அதே மாதிரி 2001 நம்மளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 959. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு குழந்தைகள் பாலின விகிதம் என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ 959 943 மாறி இருக்குது. ஸோ அப்போ குழந்தைகள் பாலின விகிதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்து காணப்படுகிறது அப்படின்றது இதிலேருந்து இந்த டேட்டாஸ் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி, டென்சிட்டி. ஸோ அடர்த்தின்றது உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற வச்சு தான் அடர்த்தி கால்குலேட் பண்ணுறாங்க.
ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா 2011 தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 555 சதுர சென்டிமீட்டர் பெர் சதுர சென்டிமீட்டருக்கு. ஸோ இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா 382. ஸோ இந்தியாவுக்கு நம்ம ஆவரேஜை விட நம்மளோட ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அடர்த்தி வந்து ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நம்ம அதிகம் பேர் இருக்காங்க. 2011 நமக்கு எவ்வளோ, 2001 நமக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 480 இருந்துச்சு. ஓகே, ஸோ 2001 480, இப்போ வந்து 555. நேஷனல் ஆவரேஜோட நம்மளுக்கு அடர்த்தி வந்து அதிகம். ஓகே, ஸோ அதேமாதிரி அதிகமான மாவட்டம், அடர்த்தி அதிகமாக உள்ள மாவட்டம் ஃபஸ்ட்டு உங்களுக்கே தெரியும் சென்னை. ஓகே, ஸோ சென்னை தான் அடர்த்தி அதிகமான மாவட்டம். ஸோ ரெண்டாவது வந்து ரெண்டாவது வந்துட்டு கன்னியாகுமரி. ஸோ ரெண்டாவது வந்து கன்னியாகுமரி, மூணாவது வந்து திருவள்ளூர். ஓகே, திருவள்ளூர். இப்போ இந்த மாவட்டங்கள் பிரித்த பிறகு, ஓகே, இதெல்லாமே வந்து தற்போது மாவட்டங்கள் பிரித்த பிறகு இது இப்போ நான் சொல்கிறது. ஸோ மாவட்டங்கள் இப்போ ஏன்னா இந்த 2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்திருக்கும், நம்மளுக்கு மாவட்டங்கள் ரொம்ப கம்மியாக 32 மாவட்டங்கள் தான் இருந்திருக்கும். இப்போ 2024 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ மாவட்டங்கள் பிரித்த பிறகு சென்னை முதலிடம், ரெண்டாவது வந்து கன்னியாகுமரி, மூணாவது வந்து திருவள்ளூர். ஓகே, ஸோ திருவள்ளூர் வந்து அடர்த்தி அதிகமான மாநிலங்கள். அடர்த்தி குறைவுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு முதல் மாநிலம் பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஓகே, ஸோ முதல் மாநிலம் நீலகிரி, ரெண்டாவது மாநிலம் பெரம்பலூர். இது வந்து அடர்த்தி குறைவு. ஓகே, ஸோ நீலகிரியில் வந்து மொத்தம் 300 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, பெரம்பலூரில் வந்து 308 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமான மாநிலங்கள். இது வந்து நான் சொல்கிறது 2024 டேட்டாஸ், மாவட்டங்கள் பிரித்த பிறகு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து நம்ம நகரங்கள் கிராமங்கள் மக்கள் தொகை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நகரங்கள் ஃபஸ்ட் வந்து நகரம். தமிழ்நாட்டில் நகரமயமாதல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48.40%. ஓகே, ஸோ தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிகமான நகரமயமாதலானது மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஸோ இதில் நகரங்களில் பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நகரங்களில் பாலின விகிதம் 1000க்கு 1000 அப்படியே இருக்குது. ஸோ அதேமாதிரி குழந்தை பாலின விகிதம், நகரங்களில் குழந்தை பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 952. ஓகே, ஸோ நகரங்களில் கல்வி பார்த்தீங்கன்னா 87.04%. ஸோ மேல் வந்து அதில் எவ்வளோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 91.80%. ஃபீமேல் வந்துட்டு 82.31% வந்து ஃபீமேல். ஓகே, இது வந்து நகரங்களோட டேட்டாஸ். ஓகே, நகரங்களோட டேட்டாஸ். ஸோ அடுத்து கிராமங்கள். ஸோ கிராமங்கள்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அது வந்து 48னா இது 51.06% கிராமங்களில் இருக்காங்க. ஸோ இதோட பாலின விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 993. ஓகே, பாலின விகிதம் 993. அதே மாதிரி குழந்தை பாலின விகிதம் பார்த்தோம்னா 936. ஸோ நகரங்களோட கிராமங்களில் பாலின விகிதம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கல்வி அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73.54%. 73.54%. ஸோ ஃபீமேல் அதே மாதிரி மேலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82.04. ஃபீமேல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 64.55. ஃபீமேல் எடுத்திங்கன்னா 64.55% வந்து உங்களுக்கு கிராமங்களில் மக்கள் தொகை. இது வந்து மக்கள் தொகை. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ மாவட்டங்கள் பிரித்த பிறகு 38 மாவட்டம் இருக்கு இல்லையா, இதில் இப்போ எது பெரிய மாவட்டம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸோ முன்னால் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், பெரிய மாவட்டம் சொல்லிட்டு பரப்பில் மிகப்பெரிய மாவட்டம் ஃபஸ்ட்டு விழுப்புரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது 2024 பரப்பில் மிகப்பெரிய மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஓகே, ஸோ இப்போ வந்து மிகப்பெரிய மாவட்டம் திண்டுக்கல் தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து திருவண்ணாமலை, அடுத்து ஈரோடு, அப்புறம் கிருஷ்ணகிரி, சேலம். ஓகே, ஸோ இது வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ குறைவு மாவட்டங்களில் பரப்பை பொறுத்த வரைக்கும் குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னை. ஓகே, ஃபஸ்ட்டு சென்னை, அடுத்து
மயிலாடுதுறை, அப்புறம் நாகப்பட்டினம், இதெல்லாம் இப்போ பிரித்த மாவட்டங்கள். நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, இதெல்லாமே இப்போ நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, திருப்பத்தூர், இந்த 5மே குறைவான பரப்புகளை கொண்ட மாவட்டங்கள் 2024. ஓகே, ஸோ இது டிஸ்ட்ரிக்ட் பிரித்த பிறகு இருக்கக்கூடிய மாவட்டங்கள். ஸோ பிரிக்கிறதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழசு வந்துட்டு ஸோ நான் சொன்ன மாதிரி விழுப்புரம், இதில் வந்து குறை வந்து சென்னை, இது 2 தான் இருந்துச்சு. ஓகே, பழசில் இருந்தது. ஸோ அதுக்கடுத்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாவட்டம், மக்கள் தொகை அதிகமாக கொண்ட மாவட்டம் தமிழ்நாட்டில். ஓகே, ஸோ இதை வந்துட்டு 2011 வச்சே பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா சென்சஸ் எடுத்தாங்கன்னா 2011 சென்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஓரியன்டாக கேட்கும்போது அந்த சென்சஸையும் வச்சு பார்த்துடலாம். சென்சஸ் இல்லாமல் இப்போ இருக்கிறதையும் வச்சு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ 2011 அதிகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2011 அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் ஃபஸ்ட்டு வந்து சென்னை, ஸோ 2வது வந்து காஞ்சிபுரம், 3வது வந்து வேலூர், 4வது வந்து திருவள்ளூர், 5வது வந்து சேலம். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2011 சென்சஸ் படி அதிகமாக இருக்கிறது. ஸோ 2024 சென்சஸ் படி அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னை. ஓகே, 2024 படி அதிக மக்கள் தொகை கொண்டது சென்னை. 2வது வந்து திருவள்ளூர், இது வந்து மாநிலங்கள் பிரித்த பிறகு திருவள்ளூர், அடுத்து சேலம், அடுத்து கோவை, அடுத்து மதுரை. ஓகே, ஸோ இது வந்து அதிகம் மக்கள் தொகை அதிகமாக கொண்ட மாவட்டங்கள். ஸோ அதேமாதிரி மக்கள் தொகை குறைவாக கொண்ட மாவட்டங்கள். ஸோ 2011 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக என்னென்ன இருக்குன்னா கரூர், தேனி, திருவாரூர், அடுத்து சிவகங்கை, இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ 2024 உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2000 மாவட்டங்கள் பிரித்த பிறகு 2024 பெரம்பலூர், நாகப்பட்டினம், நீலகிரி, ஸோ இதெல்லாம் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள். ஓகேவா, இது வந்து 38 மாவட்டங்கள் பிரித்த பிறகு இதோட இந்த ஸ்டாட்ஸ் வந்து 38 மாவட்டங்கள் பிரித்த பிறகு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு சென்சஸ் ஓட டீட்டெயில். ஸோ மேக்ஸிமம் யூனிட் 8ல் இல்லைனா யூனிட் 9ல் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக இந்த கான்செப்ட்லேருந்து இந்த தமிழ்நாடு சென்சஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து டேட்டாஸ் இருக்கும். ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் தான் அது ஞாபகம் இருக்கும். ஸோ அதை நோட்ஸ் எடுத்து தனியாக வச்சு படிங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டிஎன்பிசி படிக்கிற எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுபோக நம்ம வாமன் டிஎன்பிசியில் வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி மாடல் எக்ஸாம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி மாடல் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான ப்ரொவிஷன்ஸு நம்ம வாமன் டிஎன்பிசியில் இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம்.